நெற்றியில் பொட்டு வைக்கும் பொழுது பெண்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு. நன்மை எல்லாம் போயிடுச்சே. நெற்றியில் பொட்டு வைப்பது என்பது நம் அழகுக்காக மட்டுமல்ல, அதில் பல மருத்துவங்கள் அடங்கி இருக்கிறது. அதை சாதாரணம் என்றெல்லாம் நினைத்து விடாதீர்கள். சிறிய பொட்டு செய்யும் மாயத்தை பாருங்கள். அந்த நெற்றியில் வைக்கும் பொட்டில் பல பெண்கள் செய்யும் சில தவறால் வரவேண்டிய நன்மைகள் எல்லாம் கிடைக்காமல் போய்விடுகிறது. நன்மை என்றால் 1, 2 அல்ல, எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. நெற்றியில் பொட்டு வைக்கும் போது அது தேவகலையை தூண்டும். அதனால் அந்த பெண்ணை பார்த்தவர்களின் மனநிலையும் நல்லதாய் மாறும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக பொட்டு வைத்து பூ வைத்து புன்னகையுடன் வெளியே செல்லும் பெண்களை சந்திக்கும் போது அவர்கள் செய்யும் காரியங்களில் வெற்றி எளிதாக கிட்டும் என்ற நம்பிக்கையும் பரவலாக இருக்கிறது. இதனால்தான் நம் பாரம்பரியத்தில் திருமணமான பெண்கள் எப்போதும் பொட்டு வைப்பது அவசியம் என கூறப்படுகிறது. பொட்டின் இடம் மிகவும் முக்கியமானது. புருவங்களின் நடுவில் அல்லது கீழே வைப்பது தவறான நடைமுறை. எப்போதும் புருவங்களின் நடுவுக்கு மேலே சற்றே உயரமாக நெற்றியின் மையத்தில் வைக்க வேண்டும். இதுவே அழகையும் ஆன்மீக பலனையும் தரும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். சரியான இடத்தில் பொட்டு வைப்பது முகத்தில் ஒழுங்கான சமநிலையையும் மனதில் அமைதியையும் உருவாக்கும். நம் முன்னோர் காலத்தில் குங்குமம் இயற்கையாகவே தயாரிக்கப்பட்டது. மஞ்சள், சுண்ணாம்பு, பத்திகாரம் ஆகியவற்றை கலந்து குங்குமம் செய்தால்தான் அது பெண்களின் தோலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. மாறாக அது கெட்ட சக்திகளை விளக்கும் பாதுகாப்பு கவசமாக கருதப்பட்டது. ஆனால் இன்று பல ரசாயனம் கலந்து ஸ்டிக்கர் பொட்டுகளை பயன்படுத்துவதால் தோலில் அரிப்பு, கருமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே இயற்கையான குங்குமத்தை தேர்ந்தெடுப்பதே நல்லது. நெற்றி என்பது உடலில் முக்கியமான நரம்புகள் கூடும் இடமாகும். அங்கே வைக்கும் பொட்டு நரம்பு சுழற்சியை சமநிலைப்படுத்தி மன அமைதியை வழங்கும். இதனால் தலைவலி குறையும், கண்களுக்கு ஓய்வு கிடைக்கும், மன அழுத்தம் தனியும். சிலர் இந்த மூளையின் அஞ்ஞா சக்கரா பகுதியை தூண்டி ஆன்மீக ஒருமைப்பாட்டை உருவாக்கும் என்றும் நம்புகின்றனர். இவை மருத்துவ ஆலோசனையாக கருதப்பட வேண்டியதில்லை என்றாலும் பாரம்பரியத்தில் அனுபவமாக உணரப்பட்ட நன்மைகளாகவே பார்க்கப்படுகிறது. பொட்டு வைக்கும் போது சுகாதாரமும் கவனிக்கப்பட வேண்டும். புதிய குங்குமத்தை முதலில் கைமடியில் சோதித்து பார்த்த பிறகு நெற்றியில் பயன்படுத்த வேண்டும். ஒரே பொட்டு பெட்டியை பலர் பகிர்ந்து பயன்படுத்தாமல் தனிப்பட்ட முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஈரமான நெற்றியில் உடனே வைக்காமல் சற்று உலர்ந்த பிறகு வைக்க வேண்டும். மேலும் இரவு தூங்கும் போது பொட்டை கழுவி சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் தோலின் ஆரோக்கியத்திற்கும் அவசியம். பொட்டின் நிறமும் வடிவமும் கலாச்சாரத்தில் தனித்துவம் கொண்டிருக்கிறது. திருமணமான பெண்கள் சிவப்பு குங்கும பொட்டை மங்கள சின்னமாக கடைபிடிக்கிறார்கள். சிறுமிகள் அல்லது திருமணம் ஆகாதவர்கள் கருப்பு புள்ளி அல்லது சந்தன புள்ளி பயன்படுத்துவது வழக்கமாக காணப்படுகிறது. விழா சுப காரியங்களில் பெரிய அழகான பொட்டுக்கள் பயன்படுத்தப்படும் நிலை அன்றாட வாழ்வில் எளிமையான சிவப்பு குங்கும பொட்டுதான் முக்கியம். மொத்தத்தில் பெண்கள் பொட்டு வைப்பது அழகையும் ஆன்மீகத்தையும் குடும்ப நலனையும் இணைக்கும் ஒரு மரபு. மறந்தும் புருவங்களின் நடுவில் கீழே பொட்டு வைக்க கூடாது. எப்போதும் மேலே மையத்தில் வைத்தால் நல்ல அதிர்ஷ்டமும் ஆரோக்கியமும் கிடைக்கும். இந்த எளிய வழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிப்பது பெண்களின் வாழ்வில் மகிழ்ச்சியையும் வளமும் நிலைத்து நிற்க உதவுகிறது.